ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வுகளை பார்த்து வரோம். அதில் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரிஸ்தானத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சிறப்புக்கு மிகுந்த ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு நிகழ்வுன்னு இதை சொல்லலாம். நிச்சயமாக இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு வியப்பாக இருக்கும். சவுதியிலேயே நடந்திருக்குது இந்த ஒரு விஷயம். அங்கிருந்தே அறிவிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அவங்களுடைய கபருடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த நிகழ்வுடைய முழு அதிசயமும் உங்களுக்கு புரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மௌத்தாராங்க. நபி அவர்கள் ஒரு சஹாபியுடைய ஜனாசால கலந்துக்கிறாங்க. கடைசியாக ஜனாசா தொழுக வச்சுட்டு வராங்க. அவர்களுக்கு ஒரே தலைவலி வருது. அந்த தலைவலி நாள்பட என்ன ஆயிடுது, அப்படியே காய்ச்சலாக மாறுது. அந்த காய்ச்சல் என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்படியே என்ன ஆகுறாங்க, மௌத்தாராங்க. அவர்களுடைய சக்ராத்துடைய வேதனை தான் அது. அதுலேயும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருன்னா நபி அவர்களுடைய இரண்டாவது மனைவியாக அவங்க இருக்கிறாங்க. முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இரண்டாவது மனைவி. இவங்களுடைய வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால எந்திரிக்க கூட முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓதி என்ன பண்ணுறாங்க, ஊதி விடுறாங்க, தடவி விடுறாங்க. குல்சூராஸ்லாம் ஊதி அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்ராத்துடைய வேதனையை குறைக்குது. அதுக்கப்புறம் அவர்களுடைய ரூஹும் அல்லாஹுடைய இடத்துல உயர்த்தி கொண்டு போகப்படுது. அதுக்கப்புறம் அவர்கள் மஃபாத் ஆனதுக்கு பிறகு அவர்களுக்கு யார் ஜனாசா செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது மலக்குமார்களும் செஞ்சுருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. எங்கே அடக்கம் செய்யப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே அடக்கம் செய்யப்படுறாங்க. நபி அவர்களுடைய கபிரிஸ்தானம் அப்படிங்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியாளராக ஆட்சி அமைக்கிறாங்க நபி அவர்களுக்கு பின்னாடி. அப்புறம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு அவர்கள் மஃபாத் ஆறாங்க. அதுக்கப்புறம் அவர்களையும் எங்கே அடக்கம் பண்ணுறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே நபிக்கு பக்கத்தாலேயே அடக்கம் பண்ணுறாங்க. இதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையாக இருக்காங்க. அப்போ யார் அடக்கப்பட்டிருக்காங்க, ஒருத்தவங்க நபி அவர்கள் கணவர், இன்னொருத்தவங்க அபூபக்கர் அவர்கள் தந்தை. அப்போ ரெண்டு பேருமே கணவரையும் தந்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய வீட்டிலேயே இடம் கொடுத்து அந்த ஒரு இடத்துலையே என்ன பண்ணியிருக்காங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆசைப்பட்டாங்களாமா, மூணாவதான் நம்மளையும் இந்த இடத்துலயே அடக்கம் செய்யணும். ஒரு பக்கம் தந்தை இருக்கிறாரு, ஒரு பக்கம் கணவர் இருக்காரு, நாமளும் இங்கே அடக்கம் செய்யப்படலான்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டாங்களாமா, விரும்பி கேட்டுக்கிட்டாங்களாமா, என்ன இங்கே அடக்கம் செய்யுங்கன்ட்டு. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த இடத்த விட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபி அவர்கள், அவங்களுடைய தந்தை அபூபக்கர் அவர்கள், அதுக்கப்புறம் உமர் அவர்கள் மூன்று பேருமே அடக்கம் செய்யப்படுறாங்க. இதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளராக இருந்தாங்க. அதே மாதிரி திருமணம் செய்யாதவராகவும் இருந்தாங்க. எல்லாத்துக்கு மேலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவங்க மஹரம் கிடையாது. அதாவது தந்தையும் கணவரும் அவங்க ஆயிஷா அவர்களுக்கு மஹரமா இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஹரம் கிடையாது. அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் போது அவர்கள் எங்கே அடக்கப்படுறாங்க, அவர்கள் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கப்படுறாங்க. ஜன்னத்துல் பக்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே சஹாபாக்கள்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாமே அடக்கம் செய்யப்பட்ட இடம் பேர் தான் ஜன்னத்துல் பக்கி. ஜன்னத்துல் பக்கினா ஒரு கபிரிஸ்தானம். நார்மலாக இங்கே எப்படி ஒரு கபிரிஸ்தானம் இருக்குமோ அந்த மாதிரி கபிரிஸ்தானம் தான். நான் ஃபோட்டோலாம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னோமா, அவங்களாம் தான் இப்போ மதீனாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவியில் நபி அவர்களுடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கிற இடம் இருக்குது பாருங்க, அதை அப்படியே ஃபுல்லாக அண்டர்டேக் பண்ணி அதை அப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராக்கு போகிறாங்க, எல்லாரும் எங்கே போய் நபி அவர்களை பார்த்து சலாம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போய் சலாம் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போக விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா உள்ளே போக விட மாட்டாங்க. அங்கே ஒரு 4 தங்க கலரில் இருக்கக்கூடிய கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக பார்ப்பாங்க, பார்த்து சலாம் சொல்லுவாங்க. அதில் 4வது கேட்டில் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் இருப்பாங்க. அப்போ கூட உள்ளக்குள்ளே தெளிவாக பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விதமான சிறுக்கான காரியங்களை தவிர்ப்பதற்காகவும் இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, சேஃப்டி ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா யார் என்ன காரியம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாசகரமான காரியம் செய்கிறதுக்குன்ட்டு கிறிஸ்துவர்கள், யூதர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சியா முஸ்லீம்கள் இருந்தாங்க. இந்த சியாக்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக சுன்னி பேசக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு இடைஞ்சல்களை கொடுத்துருந்தாங்க. ஒரு தடவை காபா மேலேயே இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கெலாம் அவங்க ட்ரை பண்ணதுக்கு பிறகு தான் சியாக்களையே உள்ள விடாமல் வச்சுருக்காங்க சவுதி கவர்மெண்ட். அந்த அளவுக்குலாம் நடந்துட்டு இருந்தனால எப்பயுமே ரொம்ப சேஃபாக செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம காபாக்குள்ளே மன்னர் மட்டும்தான் போவாரோ, வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் போடுவாரோ, அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா அளவாக தான் போவாங்க. அடிக்கடி போகிறது, அங்கே போய் தேவையில்லாத வேலையை பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக மனிதர்களை போய் அங்கே
உள்ள விட்டா சஜிதா செஞ்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு பராமரித்து வச்சுருக்காங்க. அங்கே வெள்ளம் வருது. இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏன்னா இப்போ அங்கே வந்து மழையோ வெள்ளமோ கிடையாது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே கடுமையான வெள்ளம் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி வெள்ளம் வந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த நிகழ்வு தான். ஃபஸ்ட்டு வெள்ளம் வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா பக்கமுமே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுன்னா மதீனாவில் எங்கே குழி தோண்டினாலும் அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. கபருக்கு குழி தோண்டினா கூட கபரு குழி என்ன இருக்குது, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இப்போ தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சனால அந்த மதீனாவுடைய பள்ளிவாசல் தண்ணி வருதுன்னா வெளியிருந்து வந்து உள்ளே வருது கிடையாது, அடியிலே நிலத்தடி ஃபுல்லாகவே நீர் மட்டம் என்ன ஆயிடுச்சு, எச்சாயிடுச்சு. வெளியிருந்து வந்த வெள்ளம் போக அடி ஃபுல்லாக வந்து கீழேருந்து வரனால எங்கே தோண்டினாலும் தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து மதீனாவில் பக்கத்தால் வந்து தோன்றாங்க, குழி தோண்டி பார்க்குறாங்க. குழியில் ஊறுப்பட்ட தண்ணி நிற்குது. அப்போ இங்கே தண்ணி நின்னா என்ன ஆகும்னா அதே மாதிரி தான் நபியவருடைய கபருக்குள்ளேயும் தண்ணி நிற்கும். அங்கே யார் இருக்கா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்காங்க. கடைசிக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை, அதை ஏதாவது விதத்தில் தடுக்கிறதுக்காவோ இல்லை ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்காவது பண்ணணும் அப்படிங்கிறது சவுதியுடைய ஒரு அக்கறையாக இருக்குது. அப்போ அவங்க பார்க்குறாங்க, இங்கெல்லாம் வெளியே ஃபஸ்ட்டு தோண்டி பார்த்துட்டு ஓகே தண்ணி நிற்கிது, அப்போ அங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தால் செக் பண்ணுறாங்க. நேரடியாக போய் கபரெல்லாம் தொடலை, அதுக்கு பக்கத்தால் செக் பண்ணுறாங்க குழியை தோண்டி. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. ஒரே அதிசயம். கொஞ்சம் தூரத்துலலாம் இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது, எங்கே தோண்டினாலும் வந்துட்டு இருக்குது. ஆனால் கபருக்கு பக்கத்தால் எங்கே தோண்டினாலுமே இல்லை. எப்படி வந்து நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் இருக்குது, மற்ற இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதமான தடுப்பு அங்கே இருக்கிறதாகவும் அதனால தண்ணி ஏறாமல் வர்ற தண்ணிலாம் அப்படியே திருப்பி என்ன ஆகுது, வேறு திசையில் போயிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்க கவனிச்சுட்டு வராங்க எந்தெந்த இடத்துல தண்ணி இல்லை, எந்தெந்த இடத்துல தண்ணி இருக்குது, என்னென்ன நடந்துட்டு இருக்குது, ஏன் வந்து இங்கே மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு தடுப்பு அந்த இடத்துல வந்து மறைவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அங்கே தடுப்பு இருக்கிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மதீனா கவர்மெண்ட் சொல்கிறாங்க எங்கேயுமே அந்த இடத்துல நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யலை, அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே எந்த ஒரு தடுப்புமே இல்லை, நாங்கள் மனிதர்களாக எதுவும் கட்டவில்லை, அல்லாஹ் அப்படி நாடி இருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிசயமாக சொல்கிறாங்க. அத்தனைக்கும் இந்த ஏற்றம் இறக்கம் அந்த ஒரு பள்ளம் இருக்கிறது அந்த மாதிரி கூட இல்லை. அப்படி இருந்தால் கூட என்ன சொல்லலாம், மேட்டில் இருக்கிற இடத்துக்கு தண்ணி போகாது, இறக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தண்ணி போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சரிசமமாகவும் இருந்திருக்குது. எந்த தடுப்புமே இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பின் மூலமாக தண்ணீர் வந்து பார்த்தா அப்படி ஒரு திசையில் வந்து என்ன ஆகுதுன்னு திருப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏறாமல் அந்த பக்கம் போகாமல் மற்ற பக்கம் போய்கொண்டே இருப்பதை, தண்ணி ஊறி வருவதை வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அது அவர்களையே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. அல்லாஹ் வந்து அங்கே இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய கபரை வந்து எப்படியெல்லாம் வந்து பாதுகாத்திருக்கான்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ். நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அதிசயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு இது ஒரு பெரும் சான்றிதழாக இருக்குது. அல்லாஹ்வே போதுமானவன். நபியின் மீது சலவாத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.